முதலாளி ரெடியா? பாக்குறேன். முதலாளி ரெடியா? இத பாத்துட்டு வரேன். முதலாளி ரெடியான மேனேஜர் கேக்குறாரு. ரெடி ஆயிட்டாரா? நான் டீ எடுத்துக்கிட்டு அவரு பெட்ரூமுக்கு போனையா. பெட்ஷீட்டால தலையில மூடிட்டு வழக்கம் போல கம்பெனி ஏற்றிட்டாரு. தம்பி, என்ன தம்பி இது? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க இங்க வந்து நம்ம எஸ்டேட் மலைஜாதி பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. பெரிய பெரிய நாட்டு தலைவருங்க அந்தந்த ஊருக்கு போகும்போது அந்த உடுப்பை போட்டுக்கிட்டு குதிக்கிறத நீங்க டிவில பார்த்தது இல்லையா? ஏன் எனக்கு அந்த ஆசை வரக்கூடாதா? ஐயோ, அதுக்கு இல்ல தம்பி, உங்க கையெழுத்துக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இப்படி பொறுப்பு இல்லாம வந்துட்டீங்களே. அப்போ தலைவர்களுக்கு எல்லாம் பொறுப்பு இல்லைன்றீங்களா? அவங்க கோச்சுக்கு போறாங்க சார். விளையாட்டெல்லாம் போதும், வாங்க முதலாளி போலாம். என்ன சொல்லுது? அதாவது ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம நீங்க எங்க கூட வந்து ஆடினதுக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றாங்க. இப்படிதான் காஷ்மீர்ல இருந்து வந்து ஆடினாங்க, நாகாலாந்துல இருந்து வந்து ஆடினாங்க, சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஆடினாங்க. இப்ப நீங்க வந்து ஆடி இருக்கீங்க. இதே மாதிரி நீங்க அடுத்த வருஷமும் வந்து ஆடணும். அப்பதான் எங்க குலதெய்வம் காப்பாத்துன்றாங்க. இவ்வளவுண்டு வார்த்தை பேசுனதுக்கு இவ்வளவு பெரிய வழக்கமா? அவங்க சொன்னதை நான் அப்படியே சொல்லிட்டேன். கஜூர்கா सिमागा सिमा की गुले बगाबली हम पंछी एक डाल के किसने पुकारे आजा आजा अकुंबे. என்ன தம்பி சொல்லுது? நன்றின்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் பேசிச்சு இவ்வளவு சின்ன அர்த்தமா? அதாங்க பாஷையோட மகிமை. நீங்க நவருங்க. தம்பி, இவங்க எல்லாம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. இவர் அலுமினி கம்பெனி மேனேஜர் மிஸ்டர் அன்புநாதன். வணக்கம். இவர் எவர்சிக கம்பெனி மேனேஜர் மிஸ்டர் எத்ராஜு. இவர் இரும்பு கம்பெனி மேனேஜருங்களா? எப்படி கரெக்டா சொன்னீங்க தம்பி? இல்ல, பார்த்தாலே ஒரு மாதிரியா தான் இருக்காரு சார். நீங்க என்ன பழைய பேப்பரா? இல்ல சார், நானும் உங்க கம்பெனி தான் சார். அசிஸ்டன்ட் மேனேஜர் சார். பெரியவர் இருக்காருல்ல, அவர் காலு கீழே. அப்படியா? இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? இவங்க கம்பெனி எதனா நான் திறந்து வைக்கணுமா? ஐயோ தம்பி, இத்தனை உங்க கம்பெனிகள். இவங்க எல்லாம் உங்ககிட்ட வேலை செய்யற மேனேஜர்கள். இப்படி ஒரு கதை இருக்குதோ? உங்க அப்பாக்கு மொத்தம் 46 கம்பெனி இருக்குது தம்பி. நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க அப்பா இவ்வளவு சொத்தையும் நேர்மையா சம்பாதிச்சிருப்பாரு நினைக்கிறீங்க? என்ன தம்பி நீங்களே இப்படி கேக்குறீங்க? அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது தம்பி. ஏதோ நீங்க சொல்றீங்க, நான் நம்புறேன். அவருக்கு கொடுத்து வைக்கல, திடீர்னு இறந்துட்டாரு. ஆமா, 46 கம்பெனியை கட்டி மேய்க்கணும்னு வச்சுங்க. படியேறிங்க மனுஷன் சாக வேண்டியதுதான். இந்த பாருங்க, நான் கொஞ்ச நாள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த வேலையெல்லாம் நீங்களே பாத்துக்கிறீங்க. ஐயோ, இப்படி விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்களே தம்பி. ஆமா, விளையாட்டுன்னு தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு டிவில கிரிக்கெட் ஹிர்வானி வேற ஆடுறாரு. இந்த வந்துடும்பா. சொல்லிட்டேன் தம்பி. அப்படின்னா ஹாப்பி பர்த்டே பாபு. வணக்கம். என்ன தெரியுதா? என்னங்க எதிர்க்கே நிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? சுசீலா பத்மநாபன். பத்மநாபன் எங்க? அவர் போயிட்டாரே. பரவாயில்லங்க, அவர் போன பிறகு கூட நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. இவங்க தான் என் டாட்டர்ஸ், சுசீலா, கீதா. நீங்க இல்ல சுசீலா? ஓ, ஐ அம் சாரி. சுமதி, கீதா. நல்ல பேருங்க. இவங்களுக்குள்ள ஒரு போட்டி சார். என்ன? யார் உங்களை கட்டிக்கிறதுன்னு. இவன் நான் தான் உங்களை கட்டிப்பேங்கிறா, அவளும் நான் தான் உங்களை கட்டிப்பேங்கிறா. ஒரே சண்டை சார் வீட்ல. யூ ஆர் ரியலி ஸ்வீட் பாபு. நான் அதான் சொல்ல வரேன், அங்க ஸ்வீட்ல ஆறுது. நீங்க போய் கொட்டிங்க போங்க. See you. உங்களுக்கு எதுவும் பொண்ணு இல்லீங்களா? ரெண்டும் ஆம்பளை பசங்க. தப்பிச்சேன். வணக்கம் சார். மிஸ்டர் பாபு, பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க. இது என் பொண்ணு பிரேமா. இவளுக்கு ஹார்ஸ் ரைடிங் தெரியும், ஸ்விம்மிங் தெரியும், கராத்தே தெரியும். இந்த உடம்புலையா? நீங்க ஒண்ணு, இவ வயலின் வாசிப்பா, பியானோ வாசிப்பா, எல்லா வாத்தியமும் அச்சுப்படியாச்சே. புல்புல் தர தெரியும். ஓகே விடுங்க. சார் நாம எப்ப சார் மகாபலிபுரம் போலாம்? எதுக்கு? நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டாமா? என் பொண்ணு வெஸ்டர்ன் டைப். நீ அப்பனே இல்ல. அப்பாரு, can you bring me a spoon? நீ இத புடி. I will bring the spoon. என்ன மிஸ்டர் கிரி, தம்பி எங்க போனாரு? உத்தம் சந்த் பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்றாரியா? எல்லாரும் கையும் இங்கதான் சார் நின்னு குடிக்கிட்டு இருந்தாரு. எங்கயா போனாரு? பாக்குறாங்க. யார் அவன் முதலாளி ரூமுக்குள்ள போறது?
அது சின்னவரு என்ன நம்பி வேஷம்? இந்த பணக்கார பசங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான். பிறந்த நாள் விழாவே உங்களுக்கு, நீங்களே இங்க வந்துட்டா எப்படி தம்பி? என்ன பொண்ணுங்க அதுங்க, உதட்டுலயும் மூஞ்சிலையும் கண்ட கலருங்களை பூசிக்கின்னு எல்லாம் என் பின்னாடி சுத்துதுங்க. நீங்க கோடீஸ்வரம் விட்டு பிள்ளையாச்சே. எனக்கு நல்லா தெரியும், இவங்களாம் நான் என் பர்சனாலிட்டி பார்த்தா சுத்துறாளுங்க. எங்க அப்பா சேர்த்து வச்சு சொத்தை பார்த்து ஏமாந்துருந்தா இவளுங்க எங்க அப்பனையே சுத்திருப்பாளுங்க. மேனேஜர் சார், இதுல முதலாளியோட கையெழுத்து வேணும். அப்பதான் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல ஃபைல் பண்ண முடியும். ஆடிட்டர் முதலாளியோட கையெழுத்தோட வர சொல்லிருக்காரு. கேஷியர் முதலாளி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். 10:30 மணிக்கு வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணும். நான் என்ன பண்றது? சார் நீங்களே வருத்தப்பட்டா எப்படி? உண்மையிலேயே சொல்றேன் ஆடிட்டர் சார், எனக்கு வெறுத்து போச்சு. பெரியவரும் போய் சேர்ந்துட்டாரு. அவருக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றத்தான் இந்த நிர்வாகத்தையே நான் ஏத்து நடத்திட்டு இருக்கேன். ஆனா பாருங்க, இந்த சின்ன முதலாளி இப்படி விளையாட்டுத்தனமா பொறுப்பு இல்லாம இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அவருக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு. நீங்க சொன்னா நிச்சயம் கேட்பாரு. ஏன் கவலைப்படுறீங்க? ஆடிட்டர் சார், உண்மையில என் நிலைமை என்ன தெரியுமா? ஊர்ல என் ஒய்ஃபுக்கு லங் கேன்சர்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். கடைசி காலத்திலேயாவது அவகிட்ட வந்து இருங்கன்னு லெட்டர் மேல லெட்டர் வருது. இதுக்கு மேல இங்க என்னால எப்படி இருக்க முடியும் சார்? சின்ன முதலாளிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போலான்னு இருக்கேன். உங்களை எதுக்கு இங்க அர்ஜென்ட்டா வரவழைச்சேன்னா, எங்க மேனேஜருங்க எனக்கு பொறுப்பே கிடையாது, பிசினஸே செய்ய தெரியாதுன்னு என்ன கிண்டல் பண்றாங்க. நானா சுயமா ஒரு வியாபாரம் பண்ணி அதை அஸ்தி காமிக்கணும். அசத்திடலாம். ஆமா, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பிசினஸ் நல்லா ஓடுது? சார், இந்த மனோரஞ்சன் சோப் ஏஜென்சி பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சார், பாட்டாளில இருந்து பணக்கார வரைக்கும் அந்த சோப்புக்கு தான் அலையறான். வாசனை சும்மா கும்முன்னு தூக்கும். அந்த ஏஜென்சி மாத்திரம் கிடைச்சிட்டா காசை ஒரு அள்ளிடலாம். அந்த ஏஜென்சி பிசினஸ யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நாம வாங்கிடணும். ஆமா, அதுக்கு என்ன செலவாகும்? ஒரு 2 லட்சம் ரூபா ஆகும். இந்த பொட்டியில 3 லட்சம் ரூபா இருக்கு, எடுத்துன்னு போறீங்க. கோட்டை விட்டுறாதீங்க. அந்த ஏஜென்சி பிசினஸ் சாயங்காலத்துக்குள்ள முடிச்சிருங்க. ஓகே சார். நம்மளே முட்டாள்ன்றாங்களா? மேனேஜர் இல்ல, இங்கதான் வந்துட்டு இருக்காரா? வரட்டும், நம்ம திறமையை காட்டுறேன். வணக்கம் தம்பி. என்ன பத்தி என்ன சொன்னீங்க? விளையாட்டு பையன், பொறுப்பு இல்லாதவன், எனக்கு பிசினஸ் பண்ண தெரியாதுல்ல. இப்ப எவ்வளவு பெரிய பிசினஸ் சாதாரணமா முடிச்சிருக்கேன் தெரியுமா? என்ன தம்பி? மனோரஞ்சித சோப்போடைய டோட்டல் ஏஜென்சியை ஒரு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து அப்படியே அமைக்கிட்டேன். மனோரஞ்சிதம் சோப்பா? சூப்பர் சோப்பு. என்ன வாசனை தெரியுமா? மார்க்கெட்ல இன்னைக்கு அதான் நல்லா போயிட்டு இருக்கு. ஐயோ தம்பி, மனோரஞ்சித சோப்பு நம்ம கம்பெனில தயார் செய்யறது. ஏன் நம்ம தயார் பண்ற சோப்பு இருந்தா ஐயோ, அது நம்ம தயார் பண்றோமா? ஐயோ, இப்படி அநியாயமா 3 லட்சத்தை கோட்டை விட்டுட்டீங்களே. இந்த பிசினஸ்ல இனிமே நீங்களே பாத்துங்க. ஒரு சின்ன அட்வைஸ், இனிமே நம்ம எந்த சாமான் தயார் பண்ணாலும் அதுக்கு ஏன் பேரையே வச்சிருங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு குழப்பம் இல்லாம இருக்கும்.
சோம, ரவி, கோபு. என்னப்பா அப்படி பாக்குற? பிள்ளைக்கு கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கமே, அவனுக்கு என்ன குறைன்னு கேக்குறியா? கூப்பிட்டதுக்கு ஒருத்தன் வந்தானா பாத்தியா? அப்பா அவன் எனக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு கேக்குறான். செக்ல கையெழுத்து போடு, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுன்னு கேக்குறாங்களே தவிர ஒரு வேளை சாப்பிட்டியான்னு எவனாவது கேக்குறானா? சுருக்கமா சொன்னா நான் ஒரு பணக்கார ஏழப்பா. சிவா, யாராவது வாங்கலண்டா. இன்னும் 4 பேரும் ஒண்ணா வரீங்க, சீட் ஆட்டு வரீங்களா? பசிக்குதுடா, ஏதாவது போய் கொண்டாங்க. ஏன் பாப்பா, நேத்து ஒரு கோஸ்டிங் எங்க பாட்டு பாடி கூச்சிருந்தீங்களே, அதெல்லாம் எங்க? ஓ அதுங்களா? இன்னைக்கு என்ன கிழமை? டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை குளத்தண்ட இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல குதிப்பாங்க. ஆமா, குளம் எந்த பக்கம்? அந்த பக்கம். அந்த சைக்கிள் கடைக்காரன் பொண்டாட்டி என்கிட்ட வாய் கொடுத்தா காத்த பிடிங்க விட்டேன். எவன்டி அவன்? பொம்பளைங்க குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவன். உள்ளூர்காரனா தெரியல, வெளியூர்காரனா தான் இருக்கும். பொம்பளை கல்யாணம் போல இருக்குடி. சரி சரி வா, அவனுக்கு கொஞ்சம் கலாட்டா பண்ணுவோம். வா பண்ணிட்டு வா. யாவ், யார் நீ? பார்த்தா தெரியல, ஆம்பளை. பொம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு ஏன் வந்த? தப்பா சொல்றீங்க, நான் வந்த இடத்துல அவங்க குளிக்கிறாங்க. இத பாரியா, பொம்பளைங்க குளிக்கிற படித்தர பக்கம் ஆம்பளைங்க வரக்கூடாதுங்கிறது இந்த கிராமத்து சட்டம். நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அதுக்கு இந்த பஞ்சாயத்துல என்ன தண்டனை தெரியுமா? சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்த்தா 5 தோப்புக்கரண போடணும். இப்ப நீ 5 பொண்ணுங்க குளிக்கிறத பாத்திருக்க, 25 தோப்புக்கரண எங்க முன்னாடி போடு. 25 என்னங்க, 30ஆவே போட்டுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்களும் துணியை ஊத்திட்டு குளிங்க, உங்களையும் ஒரு எட்டு பாத்துறேன். ஏயா, செய்யற தப்பையும் செஞ்சுட்டு உனக்கு வாய்க்கொழுப்பு வேறயா? நீ ஏமா கோவப்படுற? நீ குளிக்கிறத நான் பாத்துட்டேன். இல்ல அப்படியே குளிச்சாலும் ஒண்ணும் பாக்குற மாதிரி இல்லன்னு வச்சுக்க. ஊர் தெரியாத வந்துட்டா ஒரே அடியா அமுக்குறீங்களே. இதை உனக்காக கேட்டுக்கிறேன், மன்னிச்சுக்க. வேடிக்கை பேசுறாருல, அடி பாவி. என்ன குருநாதா, இன்னுமா பஞ்சர் போட்டுனுக்குற? கண்டபடி டியூப்பை கிழிச்சு வச்சிருக்கானுங்க. எதுல போய் ஏத்துறாங்களோ. சிநேகிதா, என்ன தோழா? டிஃபன் ஆச்சா? ஏதோ அர்ஜென்ட்டா உள்ள தள்ளனேன். ஏன் அப்படி? டிஃபன் ஆர்டினரியா இருந்ததா? ஆர்டினரி அர்ஜென்ட். உன் தொழில் பாச ஒண்ணு விட்டு போகாத. ஏய், அந்த பாவாடை என் சம்சாரத்துது, ஜாக்கிரதை, கிழிச்சிடாத. கிழிஞ்சா தைச்சு என் சம்சாரத்துக்கு கொடுத்துறேன். தோழா, நம்ம 2 பேர் சின்னத்தை பத்தி இந்த காட்டு கோயில், அம்மன் கோயில், அங்க இங்க எல்லாம் ரொம்ப பொறாமப்பட்டு பேசிக்கிறாங்களே. ஏன்? நம்ம 2 பேர் சிநேகத்துக்கு திருஷ்டி பரிகாரமா தான் நம்ம 2 பேரும் சம்சாரமும் குடுமி பிடி சண்டை போட்டுக்கிறார்களே. இன்னைக்குதான் அமைதியா இருக்காளுங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு. பாவாடிக்கு பஞ்சர் இந்தா, போடுங்க. இதை இஸ்திரி போட்டு வை. என்னது ரப்பர் நாத்த அடிக்குது? ரப்பர்ல செஞ்ச துணியா இருக்கும். என்னது கிழிச்சில காணா? பஞ்சர் போட்டானா? யோ, என்னயா இது? வேலை பார்க்காம 2 பேரும் வெட்டியா பேசின்னு இருக்கீங்க. டேய், பம்பெடுத்துட்டு வா. அடி காத்த. பாத்தியா, காத்தடிக்கிறோம். இது மாதிரி நான் பார்த்ததே இல்ல. காத்தடிச்சத பார்த்தது இல்ல? காத்தடிச்சத பாத்திருக்கேன், பாவாடைக்கு காத்தடிச்சு பெருசாக்குனத பார்த்தது இல்ல. பாவாடைக்கா? டேய், இன்னும் அடிச்சா பாவாடை வெடிச்சிரு. போடா, விட்டா சேலைக்கு அடிப்பான் போல இருக்கு. என்னடி இது? ஏன் ஊட்டாட கொண்டாந்து குப்பைய கொட்டுற? இது இதான் உன் பாட்ட விட்டுறாடா, நான் அப்படித்தான் கொட்டுவேன். ஏதாவது பேசுன கைய முறிச்சிடுறேன். எங்க முரடி பார்க்கலாம், காட்ரி பார்க்கலாம். நீ முரடி பார்க்கலாம், காட்ரி பார்க்கலாம். வாய பாரு. ஏன் பார்த்ததில்ல? இந்த இந்த வாயா, இந்த வாய்க்கு இன்னாடி உன் வாய் தான் கூவம் கால்வாய். திறந்துடாத, போட்டு விட்டுருவானுங்க. திறந்தா தானே போட்டு விடுறதுக்கு. அடியே, உன் புருஷனுக்கு சைக்கிளுக்கு தான் பெண்ட் எடுக்க தெரியும். உன்னை பெண்ட் எடுத்திருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவியா? அடீன், ஏன் புருஷனுக்கு இன்னாடி உன் புருஷன் தான் பொட்ட கழுத. உன் அழுக்க பார்க்காம ஊர்ல இருக்க வாழ்க்கையெல்லாம் தொலைச்சுக்கின்னு இருக்கான். நிக்க முடியல நாத்தா. அது என் வேட்டி. சிநேகிதா, நாத்தத்தை தெருவுக்கே கொண்டு வந்துட்டாளுங்க. இதுல ஒரு விசேஷம் பாத்தியா? நம்ம சண்டைய யாருமே பார்க்கல. தினம் பார்த்து சலிச்சு போயிருப்பானுங்க. அதுவும் சரிதான். கங்கா யமுனா
பேர்களை பாத்தியா? நதி பேர். இதுலயே போட்டு அலசிலாம் போல இருக்கு. அழுக்கே போகாது. என்ன உப்பு கறிக்குது? துணி கஞ்சி போட்டேன். இங்க உப்பு கறிக்குது? தெரிச்சிருக்கும். அதுவும் சரிதான். கொஞ்சம் உள்ள போறீங்களா? அப்புறம் பாத்துக்கிறேன். காலையில இருந்து வயித்து கூட சாப்பிடாம எங்கடி போய் சுத்திட்டு வர? இன்னைக்கு கழனில கூட வேலை இல்லையே. பழக்கம் போல குளத்தங்கரையில தான் பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் கம்பம் கூடாது குடிச்சிட்டு போமா. அம்மா எனக்கு பசிக்கலமா, நான் பாரதி வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. யாரு மேனேஜர் சாரா? சார் நீங்க சார் இங்க வரணும், பெரியவங்க. நானே வரேன். நான் பெரியவங்களுக்குலாம் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன் சார். வாங்க தம்பி. முதல்ல ஆபீஸ் பக்கம் வரீங்க இல்லையா தம்பி? ஆமாங்க. நான் வழியே தெரியாம கடைசியில பஸ்ஸ புடிச்சு மாடிக்கு வரனா பாருங்களேன். ஏன்னா அது மாடி பஸ். வேடிக்கைலாம் இருக்கட்டும் தம்பி. ஆபீஸ் பொறுப்பெல்லாம் நீங்க ஏத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாரு நானா? நல்ல ஆளை பாத்தீங்க போங்க. 46 கம்பெனில 45 மூடிட்டு அந்த ஒரு கம்பெனி எப்படி நடக்கும் தெரியுமா? வாரத்துல 5 நாள் லீவ் விட்டுருவேன். 2 நாள் தான் வேலை நடக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களை நல்ல சுறுசுறுப்பான வேலை சொல்லுங்க சார். நான் குடும்பத்தோட திருச்சியில போய் செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். அதனால கம்பெனி பொறுப்புல இருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன். ஏன் சார் இத்தனை வருஷமா நீங்க இருந்துட்டு இப்ப திடீர்னு விட்டு போனா நான் என்ன சார் பண்ணுவேன்? நான் குழந்தை மாதிரி சார். எனக்கும் அழுத்து போச்சு. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி நீங்க நிர்வாகத்துல அக்கறை காட்டதா தெரியல. எனக்கும் வயசாச்சு. நானும் என் குடும்பத்தோட போய் செட்டில் ஆக வேணாமா? என்ன சார் குடும்பத்தை பத்திலாம் சொல்லி மனசை தொட்டுட்டீங்க? ஏயோ உலக மாதிரி நின்னுட்டே இருக்கிறிய, இவர் வேலையெல்லாம் நீ கத்து வச்சிருக்கலாம்ல? தெரியும் சார், பெரியவர் இருக்காரு, நான் அடக்கமா இருக்கேன். என்ன பைத்தியக்காரியா நீயோ? சார் இந்த ஆளுக்கு எல்லா வேலையும் தெரியுமா? நாளை நீயே கவனிச்சுக்க. ஓகே சார். தம்பி, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து நீங்களே நேரடியா பாத்துக்கிறது நல்லது. கரெக்ட் கரெக்ட் சார். யோ சார். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, அதனால நீயே நேரடியா பாத்துக்கிற. சொல்லிட்டேன் சார். சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்கள், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. எந்த சந்தேகம் வந்தாலும் இதை நீங்க பாத்துக்கலாம். சரி சரி. யோ சார். சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கான். உனக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் இதுல பாத்துக்கணுமே தவிர என்கிட்ட கேட்கவே கூடாது. சரி இந்தா. இதையும் சொல்லிட்டேன் சார். 40 வருஷமா உங்க அப்பா காலத்துல இருந்து இந்த குடும்பத்தோட நான் பழகிட்டேன் தம்பி. எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு விட கொடுங்க. என்ன சார் 40 வருஷமா எங்க வீட்டுல நீங்க வேலை பார்த்திருக்கீங்க. எங்களை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியுமா சார்? நான் ஒன்னா சொல்றேன், நீங்க போன கையோட இங்க திரும்பி வந்துட போறீங்க. யோ சார் 40 வருஷமா எங்க சர்வீஸ் பண்ணிருக்காரு. நீ ஒரு 4 மாசமா இருக்க பாரு. போடுங்க. நல்லா 3 வேளையை முக்கிட்டு உடம்பு எப்படி அடி, குறையுது? அடி, அடி, நிறுத்துக்கடி. நீங்க ஏன் இந்த ஆளுக்கு போய் தோப்பு கண்ணு போட்டுட்டு இருக்கீங்க? ஹலோ இங்க இவங்க நான் குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டாங்க. ஆம்பளைங்க குளிக்கிறத பொம்பளைங்க வேடிக்கை பார்த்தா அதுக்கு 10 தோப்புக்காரன்றது இன்னைக்கு பஞ்சாயத்துல புது சட்டம். போடுங்கடி. ஏண்டி நீங்க ஏன் இந்த ஆள் குளிச்சத போய் வேடிக்கை பாத்தீங்க? எம்மாடி அவங்களுக்கு நம்ம சமாச்சாரம் புரியுது, உனக்கு இன்னும் புரியலையே. யோ உனக்கு ரொம்ப திமிருதாயா? இந்த பாருமா, நேத்து நீ நம்மள கலாட்டா பண்ண, அதுக்கு பதில் இன்னைக்கு நான் உனக்கு கலாட்டா பண்ணேன். நமக்கு சீரியஸாலாம் ஒண்ணும் பண்ண தெரியாது. நம்ம பேரை கேப்பன்னு பாக்குறேன், கண்டுக்கவே மாட்டேன். என் பேர் பாபு. உன் பேருனா? ஆ? அடுத்த கலாட்டால தெரிஞ்சுக்கிறேன். ஹாய் அங்கிள். உன் பேர் என்னம்மா? அருணா. நீ வர்ணிச்சதுல தப்பே இல்ல பிரியா. உன் தங்க அருணா அட்டகாசமா இருக்கா. ஆமா, இங்கிலீஷ் எல்லாம் பேசுவியா? பேசுவேனா? பிச்சு உதறிடுவேன். பரதநாட்டியத்துல இருந்து பிரேக் டான்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுவேன். ஆஹா. நீங்க வேணும்னா பாருங்க, இவ ரொம்ப நல்லா பழகுவா. இன்னும் 2 நாள்ல நம்ம முதலாளி பாபுவ இவ தம் பின்னாடியே சுத்த வைப்பா. வெரி குட். இப்ப நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நம்ம முதலாளி பாபு உடனடியா அருணாவை சந்திக்கவும் கூடாது, பாத்திரவும் கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம எஸ்டேட்டுக்கு போயிட்டு வரப்போ ஒரு அதிசயத்தை பார்த்தேன். உடனே பளிச்சுன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம அருணா வச்சு இந்த பங்களா 46 கம்பெனியோட வருமானம் அத்தனையும் நம்ம கைக்கு கிடைக்கும்படியா செய்ய போறேன். அப்படி என்ன அதிசயத்தை பாத்தீங்க? என்கிட்ட என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். அவசரப்படாத, உன்கிட்ட சொல்லாமலா காரியம் நடக்க போகுது. இந்தாப்பா வேலு, என் வட்டி பணம் 196 ரூபாய் 80 பைசா எப்ப குடுக்குது? ஏய், அந்த செயின் எடு. தங்க செயினா? சைக்கிள் செயின். அட பாவி, என் பணத்தை எப்ப குடுக்க போகுது? டேய், அந்த சுத்தியல் எடு. என்னப்பா இது, வட்டி பணத்தை கேட்டா ஆயிரங்கள் எடுக்க சொல்றேன். இது ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லைன்னு இவ்வளவு பெரிய ஆயிரத்தை ஆட்டிக்கிட்டு இருக்கியே. வீலு ரிப்பேர். எப்ப முடியும்? ரிப்பேரா? இல்ல, என் வட்டி பணத்தை எப்ப குடுக்க முடியும்னு. செவ்வாய்க்கிழமை வாங்க. அது என்ன செவ்வாய்க்கிழமை? அன்னைக்கு தான் கடை லீவு, அன்னைக்கு தான் நான் இருக்க மாட்டேன். அட பாவி,
1 2 3 4 5 6 என் காசுல 6 வண்டி வாங்கி இருக்கிறியா? உன்னை நான் வந்து கவனிச்சுக்கிறேன். இப்படி வேட்டிய பாரு, 24 முழம். நம்ம ஊர் கோயிலுக்கு யானை வேணும்னாங்களே, இவனை குனிய வச்சு கூட்டு போயிருவோமா? ஏண்டி எங்க? அண்ணன் வெளியே போயிருக்கார். அடிச்சி இடி. கண்டுபிடிச்சிட்டியா? கெட்டிக்கார செட்டியார். ஆமா, என் வட்டி பணத்தை எப்ப கொடுக்க போறே? அது 1ஆம் தேதி செலவு துட்டு எல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு 2ஆம் தேதி காலையில கொடுத்துறேன். அட பாவி, இன்னைக்கு தாண்டா 2ஆம் தேதி. அப்ப அடுத்த 2 கொடுத்துறேன். இந்த மாதிரி ரவுடி பிள்ளைக்கு வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு பெரிய அவசியா போச்சு. பொண்டாட்டிக்கு எவ்வளவு இஸ்திரி பட்டின்னு சொல்லப்படாதா? இப்ப நான் என்ன பணம் புட்டி நான் சொன்னேன்? தெல்பொலி, தெல்பொலி. செட்டியார் கை புண்ணாரத்துக்கு இன்னும் 3 மாசம் ஆகும். இந்த கடப்பக்கம் வரவே மாட்டாரு. ஐயா ஜாலி. கை ஒட்டிக்கிச்சு, கஞ்சி போட்டு தப்பா போச்சு. சார் உங்களை ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன். இந்த கேக் வேணுமா? ஏற்கனவே சாப்பிட்டேன் சார். அதானே கேட்டேன். நீ சாப்பிட்ட மிச்சினா நமக்கு இப்ப சொல்லு. அது இல்ல சார், உங்களை நல்லா கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு லேடி செக்ரட்டரி போடலான்னு இருக்கேன் சார். நல்ல ஃபேமிலி கேர்ள் சார், அழகா இருப்பா சார், நீங்க எது சொன்னாலும் கேட்பா சார். பாவி மனுஷா, உனக்கு எவ்வளவு நல்ல மேனேஜர் போஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன். நீ அதை விட்டு வேற வேலைலாம் கவனிக்கிறியா? இல்ல சார், எம்பி எல்லாம் படிச்சிருக்கேன் சார். எந்த ஏவும் வேணாம். நமக்கு தேவையானதெல்லாம் 2 2. 1, என்னை யாரும் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. 2வது, 46 கம்பெனி ஒரே நேரத்துல திவால் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லாத. என்னால தாங்கிக்க முடியாது. அப்படியே ஆனாலும் ஒண்ணு ஆனவன வந்து தகவல் சொல்லிடு. அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன சரி சார். இப்ப நான் கேக் சாப்பிடணும், வயிற்று வலிக்கும். அப்படி நகரியா? போயிடுறேன் சார். ஐயோ 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 ஐயோ, என் செல்லாய வண்டி ஏத்தி கொண்டுட்டாண்டி. நாசமா போறவன் கட்டையில போறவன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கொண்டுட்டானே பாவி. உன்னை சும்மா விட போறதுல உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. ஏயா, பணக்காரங்கன்னா உங்களுக்கு கண்ணு மண்ணே தெரியாதா? என் செல்லாய எப்படி அடிச்சு கொண்டுட்டியா? ஏமா, ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சதுக்கா இப்படி கத்துற? யோ, ஆட்டுக்குட்டி கிட்டுக்குட்டி கேவலமா பேசாத. அதுவும் ஒரு ஜீவன் தானேயா? நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு உனக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. உனக்கு கார்ல வந்த மெனப்பியா பணக்காரங்கிற மமத. இத பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ சொல்றது நான் என்னையா கேக்குறது? இத பாருமா, ஆட்டுக்குட்டி குறுக்க வந்து விழுந்துடுச்சு. வேணா 100 என்ன வாங்கிக்க. அட பூ, காசுமாலம். நீ குடுக்குற 100 200 எவ்வளவுக்கே வேணும்? என் செல்லாய் உயிர் போச்சே, அது உன்னால திருப்பி தர முடியுமா? இப்படி புடிவாதம் பண்ணா எப்படிமா? நீ யாரா? போடா. வீலுக்கு பக்கத்துல ஒரு காலு. யார் நீங்க? என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும் நான் அப்புறம் சொல்றேன். ஏங்க, அந்த ஆள் தான் பணம் கொடுத்துறேன்றாருல, அப்புறமா ஏங்க அந்த பொண்ணு தயாரா பண்ணுது? அந்த பொண்ணுக்கு பணக்காரங்களாலே பிடிக்காது. ஏங்க? பணக்காரங்களுக்கு இருதயமே இல்லையா. அவங்க அப்பா குடிசையில படுத்திருக்கும் போது அவங்க அப்பாவை குடிசையோட வச்சு எரிச்சிட்டாராம் ஒரு மிராசுதார். அதனால அன்னையில இருந்து பணக்காரங்களாலே பிடிக்காது. எனக்கு தெரியாம என்ன பஞ்சாயத்துங்க? நவரு சுமாரு என்ன கலாட்டாங்க? சார் ஆட்டுக்குட்டி அடிச்சிட்டாரா? தப்பு உன் பேர்ல தான். ஆட்டுக்குட்டி நீ கட்டி வச்சிருக்கணும். இது இப்படிதான் சார், சும்மா கூறிக்கினா இருக்கும். நீ நம்மள கவனிச்சுட்டு வண்டியாரு. நீ உனக்கு ஏன் இந்த எச்ச புத்தி? உனக்கு சாராயத்து காசு கிடைச்சா போதும். கவனம் இருப்பேன். நீ நம்மள கவனி சார். போயா போ. மேனேஜர், உங்களெல்லாம் எதுக்கு அர்ஜென்ட்டா கூப்பிட்டேன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன். அமெரிக்காவுக்கா சார்? யோ, நான் ஆப்பிரிக்கா கூட போவேன். நீ யாரையா அதை கேட்கறதுக்கு? நான் திரும்பி வர வரைக்கும் எல்லா பொறுப்பையும் ஒழுங்கா கவனிச்சுக்கிறேன். சரி சார், ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தீங்கன்னா. யோ, நான் தான் வெளிநாடு போறேன்னு சொல்றேன்ல, பட்டாணி ஓட்டல்னு கேட்கிறேன். நீ அது இல்ல சார், நீங்க இல்லாதப்போ உங்க சார்பில் நான் எந்த முடிவு எடுக்கலான்னு ஒரு வக்கீல் மூலமா எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் சார். யோ, என்னை பத்தி உனக்கு தெரியல. நீ என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணி மறக்காம அம்புக்குறி மட்டும் போட்டுரு. அந்த இடத்துல கையெழுத்து போட்டு போறேன். யார் பண்ணி? நம்ம கம்பெனில ஆடிட்டிங் பாக்குறேன். ஆடிட்டரா? யோ, பார்த்தா அடியாள் மாதிரி இருக்காயா. நீ யாருப்பா? நம்ம கம்பெனில பேங்க் வேலையை பாக்குறேன். பாக்ஸர் மாதிரி இருக்கான். முதல்ல இவனை பனியனை மாத்த சொல்லு, இவனை தலைய வர சொல்லு. சரி சார். நீ குழையறத நிறுத்து. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. நான் வெளிநாடு போகும்போது வழி அனுப்புவேன் அப்படி இப்படின்னு காசை கரியாக்க வேணாம். குறிப்பா நான் வெளிநாடு போகும்போது யாரும் வராதீங்க. நான் எளிமையான முறையில போறேன். இங்கதான் நிறுத்து. சார், நான் அப்பவே சொன்னேன் ஏர்போர்ட் அந்த பக்கம்னு. இல்லையா, நான் இங்கதான் இறங்கணும். அப்ப ஏர்போர்ட்டுக்கு அமெரிக்கால இருக்கிற என் ஃப்ரெண்டு ஆவக்காய் ஊறுகாவும் அவரைக்காய் விதையும் வாங்கிட்டு சொன்னான். அதை இந்த ஊர்ல வாங்கிக்கிறேன். நான் இப்படி நடந்தே போயிடுறேன். நீ கிளம்பு. நான் முதல்ல நீ முதல்ல ஏறியா? இதாம்மா, கொஞ்சம் வரையா அப்படி. என்னையா கூப்பிட்டீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த அழகா இருக்குது அந்த பாப்பா. வாங்க. என்னையா? கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறீங்களா? ஆமா, என்ன இது இந்த கிராமத்தையே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வர? தற்கொலை பண்ணிக்கலாம்னு கிணறா தேடுறேன். இந்த ஊர்ல எல்லாம் கொழாவா இருக்கு. ஏயா, ஏன் தற்கொலை பண்ணிக்கிற? ஒரு பொழுதுபோக்கு தான். கம்முன்னு இருமா, கஷ்டம் தான். யோ,
எந்த கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கணும். எதிர்நீச்சல் பொண்ணையா? நீச்சலே தெரியாது, இதுல எங்க இருந்து எதிரு? ஆமா, உனக்கு எந்த ஊரு? சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒரு அனாதை. நம்மள அக்கா தான் வளர்த்தது. நம்ம ஊர்ல எதுவும் பொழப்பு இல்லையா, அதான் இங்க வந்திருக்கேன். கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். இதான் நம்ம பயோடேட்டா. பயோடேட்டானா புரியும்ல? புரியாம என்ன? நீ இப்ப பேசுறது ஹிந்தி தானே? தெலுங்கு. தெலுங்குயா? ஆமா, உனக்கு இப்ப இந்த ஊர்ல ஒரு வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்க, எங்க தங்குவ? உன் கூட படுத்துக்கிறேன். யோ, உங்க வீட்லயே தங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வீடு இருக்கு, அங்க உன்னை தங்க வைக்கிறேன். பா. நமக்கும் பாட்டிங்களுக்கும் தான் ஒர்க் அவுட் ஆகுது. இதுங்களுக்கு அது தேவையில்ல. ஆயா, ஆயா, இவர் வெளியூரு. இவருக்கு ஒரு பொழப்பு கிடைக்கிற வரைக்கும் உங்க வீட்டு திண்ணையிலே தங்கிக்கிட்டுமே. நீ சொல்லிட்டல, தாராளமா தங்கட்டுமா? இங்க வா. வான்ற. என்னையா? ஏமா, அங்க என்னமோ காட்டுறேன்ட்டு இங்க திண்ணைய காட்டுற? யோ, அவங்கவுங்க ஒரு திண்ணை கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. என்ன நீ? என்னது, ஒரு வராண்டா பெட்ரூம் கூட இல்லையே?